ஐஸ்வர்யாள் சொன்ன போது அப்பதான் பார்த்தார் சிவபெருமான். என்ன பார்வதி, நான் தான் அப்பவே சொன்னனே, கணவன் இருந்து 10 மாதம் 300 நாள் கழிச்சு பிறக்கும் குழந்தைய அரைகுறையாத்தான் பிறகு. ஆமா, நீ கணவன் இல்லா கை குழந்தை வரம் கேட்டிய பார்வதி.
ஹலோ 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 ஆண்டவ பகவானே நாம் பிள்ளவரம் கேட்டதற்கு வெடிமுண்ட கல்ல கொடுக்கலாமா குழந்தை வரம் கேட்டதற்கு குழவிக்கல்ல கொடுக்கலாமா பகவானே இந்த குழந்தை வேண்டாம் என்று ஈஸ்வரியால் சொன்ன போது பார்வதி உனக்கு இந்த குழந்தை வேண்டாமானால் குழந்தை கொண்டு பள்ளி அறையில் பட வச்சுகிறார் ஆண்டவனாய் சிவபெருமான் என் அம்மை சக்தியாகப்பட்ட பார்வதா தேவியானவள் பிறந்ததொரு குழந்தையத்தான் பள்ளியறை தன்னதிலே போட்ட போது ஆண்டவனாகிய சிவபெருமானோ பிரம்மதேவனை வரவழைத்து பிறந்ததொரு குழந்தைக்கு ஐயா கைப்படைத்தார் கால் படைத்தார் ஐயா கைப்படைத்தார் கால் படைத்தார் செவி மூக்கு தான் படைத்தார் தான் படைத்தார் பிறந்ததொரு குழந்தைக்கு உயிரெதுவும் கொடுப்பார் கூவா கூவா என்று சொல்லி குழந்தை குரலோசு போட்டிடும் பார்த்திட்டாளே பார்வதியா வாரி மெல்ல கையில் எடுத்து வாரி மெல்ல கையில் எடுத்து குழந்தைக்கு வருண லட்சம் முத்தமிட்டார் பிறந்ததொரு குழந்தையே தாராட்டிரோராட்டி தாய் தன பலமுதூட்டி அருமமகம் பாலகேன் அன்புடனே வளர்த்துவார் வளர்த்து வரும் நாளையில பேர் நாமம் கொடுப்பார் பேர் நாமம் கொடுப்பார் பிறந்ததொரு குழந்தைக்கு ஒரு பெயர் மணி விளக்கில் பிறந்ததால் மாயாண்டி ஒரு பெயர் முண்டமாக பிறந்ததால் உனக்கு முண்ட சுவாமி ஒரு பெயர் மாயாண்டி முண்டனுக்கு ஆண்டவந்தன் சோபெரு அங்க முப்பேறு கொடுத்த போது அந்த பேர் கொடுத்த குழந்தையே நாடு வரும் அணியுமா நாடு வரும் அணியுமா பார்வதி நலமுடனே வளர்த்துவார் ஊட்டி ஊட்டி வளர்த்துவார் அங்க உடம்பு எல்லாம் நெய்யூரே மெல்ல வளர்த்துவார் அங்க திரேகம் எல்லாம் நெய்யூரே தாலாட்டிரோராட்டி இந்த மாயாண்டி சுடலையே மாணிக்க தொட்டிலேற அவன் மகனத்தானே தூங்கவே தாலாட்டு பாடுதான் அம்மை சத்தி பார்வதியா என் மகனே சுடலே என் மகனே கண்மணியே எனக்கு வைத்த பாலகனே
மையலே உனக்கு உறங்காத கண்களுக்கு ஓலை கொண்டு மையலே என் மகனே கண்மணி என்று அம்மையான பார்வதியே அவத்தாலாட்டு பாடுவாள் அவத்தாலாட்டு பாடும்போது பாய்க்கு போல நிலவடிக்க நிலவடிக்க அங்கே ஈஸ்வரனா சக்தியகப்பட்ட பார்வதா தேவியானவள் மாயாண்டி சுடல தெய்வத்திற்கு பாலமிதம் கொடுத்து மாணிக்க தொட்டில தூங்க வைத்தால் மாயாண்டி சுடலையே அப்படி தாலாட்டு பாடக்கூடிய வேளையில் நமக்கு பரிசு பணத்தை கொண்டு வந்து பரிசளித்த செல்வச்சிமான் ஆயர் குலத்திலே பிறந்த தங்கம் யாதவர் குலத்திலே வந்த சிங்கம் நடுக்காட்டு தியாகின் அந்த கோனார் வம்சம் அந்த கண்ணன் வழிவம்சத்திலே வந்து செல்வச்சிமான் யார் என்று பார்த்தோமானால் பிச்சையா கோனார் குடும்பத்தினர் திடீர் எந்த ஊரையா ஆமா திடீர்ல எனக்கு கொடை நடக்குது எனக்கு திடீர்ல கரையடி தலவாமாட எனக்கு கொடை நடக்கு நம்ம தான் வில்லுக்கு போக வேண்டியது நம்ம வேற வில்ல போட்டு விட்டுருக்கோம் நம்ம கொம்ப மாடனுக்கு வாங்கினதுனால தலவாமாடனுக்கு போக முடியல அதனால எனக்கு வேற வில்ல போட்டு விட்டுருக்கோம் எல்லாம் அவர் தானே ஆகையால நாம தான் போக வேண்டிய கோயில் இங்க வந்தனால போக முடியல அப்படி இருந்த ஒரு வேளையில் திடீர்ல பிச்சையா கோனார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 1 ரூபாய் 100 கொண்டு வந்து 100 லட்சமாக பரிசளித்தோ இந்த 1000 பேர் சபையில அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையில வந்து 1 ரூபாய் 100 கொண்டு வந்து 100 லட்சமாக பரிசளித்த செல்வச்சிமான் அந்த திடீருமா நகரத்தை சேர்ந்த ஐயா பிச்சையா கோனார் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களோடு நமக்கு பரிசளித்த செல்வச்சி அவர்களோட குடும்பமல் கும்பமாட அருளார் குணமுடனே வாழவியான் அந்த தளவாய் மாடன் அருளாரே தளவாய் மாடன் அருளாரே சந்தோஷமாய் வாழ வேண்டும். தளவாய் மாடன் கொம்பம் மாடன் கொடி மாடன் 1008 மாடனிலோ அதிகாரி எங்கள் தளவாய் மாடன் ஆதீன தர்கராஜே தர்கராஜன் பாதியில செல்வச்சிமான் அண்ணாரது குடும்ப கலகத்திலமெல்லாம் வழி வழி வம்சமெல்லாம் வாழையடி வாழையாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தக்கூடிய வேளையில் அந்த ஆதிசக்தியான பார்வதா தேவியானவள் இந்த மாயாண்டி சுடலைய மாணிக்க தொட்டிலில் தூங்க வைக்கிறார் தாலாட்டு பாடிக்கொண்டு ஈக்கு போல நிலவடிக்க ஈஸ்வரனார் வந்தடிக்க ஈஸ்வரனார் அடிக்கும் பந்தை எதிர்த்தடிக்க பிறந்த கண்ணு என்றோ அரும மகன் சுடலைக்கு தாலாட்டு பாடுகிற பார்வதா தேவி தாலாட்டு பாடி மகனை தூங்க வைக்கிறா மூஞ்சி கருக்கல் மதச்சாம வேளையில் என் அம்மையா ஒரு கால் கிலோ
என் அம்மையாகப்பட்ட பார்வதா தேவி மாயாண்டி சுடலைக்கு பால் அமிர்தம் கொடுத்து தொட்டிலில் தூங்க வைக்க வேளையில் என்ன நடக்கு என்று பார்த்தோமானால் சாம நடு நல்ல சாமம் போலே சாமம் போலே சரி சாமநல நமக்கு பரிசளித்ததொரு செல்வச்சிமா குலம் பிறந்தவரா அங்கே யாதவர்கள் சமுதாயத்தில் அவதரித்ததொரு செல்வச்சிமா ஆயர் குலத்திலே பிறந்த தங்கம் யாதவர் குலத்திலே வந்த சிங்கம் நடுக்காட்டு தியாகி நந்த கொனார் வம்சம் அந்த கண்ணன் வழிவந்த செல்வச்சிமா எங்க ஐயா சுவாமி கொம்பையாவுடைய பெருநாமத்தை பெற்ற ஐயா கொம்பையா கோனார் அவர்கள் தங்க திருகரத்தினாலே பாடுகின்ற பலவனை பாராட்டி பரிசு பணம் 100 கொண்டு வந்து 100 லட்சமாக பரிசளித்து சபையில அலங்கார பந்தலிலே நம்மளை கௌரவப்படுத்த வேண்டும். வந்திருக்கும் தொழிலாளியை உற்சாகப்படுத்தணும், ஊக்குவிக்கணும் என்று சொல்லி பவன் ரூபாய் 100 கொண்டு வந்து 100 லட்சமாக பரிசளித்த செல்வச்சிமா அந்த கொம்பமாட சுவாமியின் பேர்நாமத்தை பெற்ற அல்லது கொம்பையா கோனார் அவர்கள் பரிசளித்த செல்வச்சிமான் குடும்ப கலகத்திலமெல்லாம் மக்களோடும் உற்றார் உறவினரோடு சொந்த பந்தங்களோடு பேரன் பேத்தியோடு ஐயா வாழையடி வாழையார் வாழ வேண்டும் 100 கோடி அந்த கொம்பமாட அருளா குணமுடனே வாழ வேண்டும் ஒலக்குடி கொம்பையா பொருடையார் வாசல் தெய்வம் பொருடையார் வாசல் தெய்வம் காவக்கார கொம்பையா உக்கரமூர்த்தி எங்க கொம்ப மாடன் கொம்பு 2 விளக்கரிய கொம்ப மாடா உனக்கு கூட்டின காலும் உனக்கு மாடு போல முகமழகா கொம்பமாடா மனிதர் போல உடலகா அந்த கொம்பமாட சுவாமி அருளாரே நமக்கு பரிசளித்ததொரு செல்வச்சிமா அவர்களோட குடும்பமெல்லாம் நோய் நொடிகள் இல்லாமலே கோடி காலம் வாழ வேண்டும் இல்லாமலே
சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் மாலை மனம் நடத்த போதே தெங்கையில்லா சாங்கையமர்த்த அந்த தவத்திலே தானே பெரியவர அகஸ்திய அம்மா முனியோ கும்ப முனி முனிவரோடு அவர் கையமர்த்த உக்கிரமூர்த்தி எங்க கும்பமாட அந்த உயர்ந்த புளிய அடியதில ஒய்யார பொட்டரில உக்கிரமூர்த்தி எங்க கொம்பையாவா ஊருடைய வாசல் தெய்வம் வாசல் தெய்வம் கட்டழக எங்க கொம்பையாவா பரிசளித்த செல்வச்சிமான் அந்த கொம்பமாட சாமியை வணங்கி வரக்கூடிய கொம்பமாட சாமி குடும்பத்தார் அனைவர்களுக்கும் எங்கள் வெள்ளிசை குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பரிசளித்த செல்வச்சிமான் நமக்கு மீண்டும் பரிசளித்தது யார் என்று கேட்டால் கொம்பமாட சாமியை வணங்கி வரக்கூடியவர்கள் கொம்பையா கொம்பையாக்குனார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த கொம்பமாட சாமி ஊர் பூராமே அதே பேரா தான் இருக்கு. எல்லாம் அவர் பேர்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு செல்வாக்கு கொடுத்திருக்காரு அந்த ஐயா. அப்படி கொம்பமாட சாமி அருளாலே அந்த கொம்பையாக்குனார் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இளைஞரணி கொம்பையாக்குனார் வம்சத்தை சேர்ந்தவர்கள் கொம்பமாட சாமி இளைஞரணியை சேர்ந்தவர்கள். அது கொம்பமாட சாமி அருளால இளைஞரணி சேர்ந்தவர்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் பரிசளித்து நமக்கு ஆதரவளித்த செல்வச்சிமான் அன்னாரது குடும்ப கலகோத்திரமல்ல வழி வழி வம்சமல்ல ஐயா வாழை எடி வாழையா